வணக்கம். பெரிய புராணத்தின் 7ஆம் பதிவு இது. சென்ற பதிவில் சுந்தரர் தடுத்தாட்கொள்ளப்பட்ட வரலாற்றினை பற்றி பார்த்தோம். பாதிக்கப்பட்ட மக்களின் பாதுகாவல் அரணாக திகழ்பவை நீதிமன்றங்கள். நேர்மையாகவும் அச்சமின்றியும் மக்கள் வாழ துணை புரிபவை நீதிமன்றங்கள்தான். ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம். குற்றம் செய்தவன் யார் என்று பார்க்காமல் செய்த குற்றம் என்ன என்பதை கேட்டே நீதி வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீதி தேவதையின் கண்கள் கருப்பு துணியால் கட்டப்பட்டிருக்கின்றன. சங்க காலத்தை சற்று பின்னோக்கி பார்த்தால் தமிழகத்தின் முறையான அரசியல் வரலாறு முடியுடை வேந்தர்கள் ஆண்ட சங்க காலத்திலிருந்து தொடங்குகின்றது. அதற்கு முன்னர் இருந்த அரசுகள் குறித்தோ இலக்கியங்கள் குறித்தோ முறையான வரலாறு தமிழகத்தில் எழுதி வைக்க பெறவில்லை. மூவேந்தர்கள் ஆண்ட சங்க காலத்திலிருந்துதான் தமிழ்நாட்டின் வரலாறும் தமிழ் இலக்கிய வரலாறும் முறைப்படுத்தப்பட்டன. மூவேந்தர்கள் ஆண்ட சங்ககாலம் தமிழகத்தின் பொற்காலமாக போற்றப்பட்டதற்கு காரணம் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மக்கள் நலம் பேணுபவர்களாக, நல்லாட்சி நடத்துகின்றவர்களாக, சமூக அறங்களின் காவல் தெய்வங்களாக விளங்கியதுதான். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்ற குரல் வழி நல்லாட்சி புரிந்த மூவேந்தர்களை கடவுள்களாகவும் காவல் தெய்வங்களாகவும் கருதி மக்கள் வழிபட்டனர். உலகின் பல பகுதிகளில் நடைபெற்றது போன்ற ஆதிக்க அரசுகளுக்கு எதிராக மக்கள் புரட்சி செய்த வரலாறு தமிழகத்தில் அறவே இல்லை. அதற்கு காரணம் அறம் சார்ந்த நீதி நெறிமிக்க நல்லரசுகள் தமிழகத்தில் அமைந்திருந்ததுதான். தவறு செய்பவர்கள், அறத்துக்கு மாறாக நடப்பவர்கள் தானாக இருந்தாலும் தன்னுடைய சுற்றத்தவராக இருந்தாலும் தயங்காமல் தண்டனை வழங்கிய தமிழக மன்னர்களின் நீதி நெறி வழுவா தன்மை மக்களிடையே மகத்தான செல்வாக்கினை பெற்று திகழ்ந்தன. இரவு பொழுதில் குடிமக்களின் வீட்டு கதவுகளை தட்டிய காரணத்திற்காக தன்னுடைய கைகளையே தயங்காமல் வெட்டி கொண்ட பொற்கை பாண்டியனும், ஒரு பசுவின் கன்று மைந்தனின் தேர்காலில் பட்டு மடிந்ததற்காக தன் மைந்தனையே தேர்காலில் கிடத்திய மனுநீதி சோழனும், ஆராயாமல் ஒரு அவலை பெண்ணுக்கு அநீதியான தீர்ப்பு வழங்கியமைக்காக தன்னுயிரையே போக்கிக் கொண்ட பாண்டியன் நெடுஞ்செழியனும், தன்னிலை தாழாமையும் தாழ்ந்தக்கால் உயிர் வாழாமையும் மானம் என மதித்து உயிர் துறந்த சேரமான் கணைக்கால் இரும்புறையும், தன்னுடைய மகளின் எதிர்கால வாழ்வு குறித்து கூட எண்ணி பார்க்காமல் இரவலர்களாக வேடமிட்டு வந்த வேந்தர்களுக்கு பரம்பு மலையையும் 300 ஊர்களையும் பரிசளித்து விட்டு உயிர்விட்ட பாரி மன்னனும், செயற்கரிய செய்த செம்மல்களாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றதில் வியப்பேதும் இல்லை. மன்னர்களே நீதி செலுத்திய அக்காலகட்டத்தில் இருந்து கிபி 840க்கும் 865க்கும் இடைப்பட்ட ஒரு காலத்தை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். சுந்தரர் காலம் 840க்கும் 865க்கும் இடைப்பட்ட காலம். கிட்டத்தட்ட 12 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட காலம். அக்காலத்தின் நீதி பரிபாலன முறை நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. அரசர்களே நீதிபதிகளாக இருந்து நீதி வழங்கிய முடியாட்சி காலத்தில் அரசனின் வளர்ப்பு மகன் சுந்தரர் மீது முகம் தெரியாத ஒரு முதியவர், முகவரி தெரியாத ஒரு முதியவர் ஒரு வழக்கை கொண்டு வருகிறார். வழக்கு கால தாமதமின்றி உடனே விசாரணைக்கு வருகிறது. அதற்காக திருமணமே நிறுத்தப்படுகிறது. அங்கே ஆவண ஓலை
காவணத்திலேயே அரசர் மகனால் கிழிக்கப்படுகிறது. அதற்கான மேல்முறையீடு திருவெண்ணைநல்லூர் வேதியர் அவைக்கு உடனே கொண்டு செல்லப்படுகிறது. ஆட்சி, ஆவணம், அயலார் காட்சி என்ற மூன்றும் அங்கே பரிசோதிக்கப்படுகிறது. மூல ஓலை ஆராயப்படுகிறது. அந்த ஓலையின் எழுத்து அரண் தரு காப்பு எனப்படும் ஆவண காப்பகத்தில் இருந்த சுந்தரரின் பாட்டனார் கையெழுத்தோடு கரணத்தான் எனப்படும் எழுத்தர் மூலமாக ஒப்பிடப்படுகிறது. சுந்தரர் கிழவேதியருக்கு அடிமைதான் என தீர்ப்பு வழங்கப்படுகிறது. பொருள் விரயம் இல்லை, கால விரயம் இல்லை, பண பரிமாற்றம் இல்லை, அரசியல் குறுக்கீடு அறவே இல்லை. அரசனும் ஆண்டியும் நீதி தராசிலே நிறுத்தப்பட்டு நியாயமான தீர்ப்பு வழங்கப்படுகிறது. நீதிமன்ற நடவடிக்கைகளை நிரல்படச் சொல்லும் இந்த சட்ட அறிவு சரித்திர சிறப்பு வாய்ந்தது. ஒரு நீதிமன்ற நடவடிக்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக அறிவிக்கும் சட்ட புத்தகமாக பெரிய புராணம் திகழ்கிறது. மணப்பந்தலில் மணமகளாய் அமர்ந்து மனம் தவிர்ந்த சடங்கவியாரின் மகள் வேறு மனம் வேண்டாது நம்பிகளையே நினைத்து சிவலோகம் அடைந்தார். தடுத்தாட்கொள்ளப்பட்ட பின் சுந்தரர் திருநாவலூர், திருத்துறையூர் ஆகிய திருத்தலங்களை வழிபட்டு திருத்தில்லை நோக்கி புறப்பட்டார். அந்தி சாயும் நேரமானதால் திருவதிகை திருத்தலத்தில் தங்க வேண்டிய சூழல். சுந்தரர் இத்திருத்தலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் உளவார பணி செய்த உன்னத தலம் ஆதலால் இதை மிதிக்க அஞ்சுகிறேன் என எல்லையில் இருந்த சித்தவட மடத்தில் தங்கினார். இரவிலே இறைவன் எவரும் அறியாமல் சித்தவடத்தின் உட்புகுந்து சுந்தரரின் தலை மீது தன் திருவடி படுமாறு பள்ளி கொண்டார். சினத்தோடு எழுந்து சுந்தரர், நீ யார் என வினவினார். இறைவர், என்னை அறியாயோ எனச் சொல்லி மறைந்தார். திருவடி சூட்டியது இறைவன் என அறிந்து தம்மானை அறியாத சாதியார் உளரே, சடை மேற்கொள் பிறையானை விடை மேற்கொள் விகிர்தன் கை மாவின் உரியானை கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து எம்மாண்டன் அடிகொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன் எம்மானை ஏறி கடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வான் போல் யானே என சுந்தரர் திருப்பதிகம் பாடியருளினார். பின்னர் வழித்திருத்தலங்களை எல்லாம் வணங்கி மகிழ்ந்து இறைவன் ஆணை கிணங்க சுந்தரர் திருவாரூரை அடைந்தார். அங்கு எம்பெருமான், நம்மை உனக்கு தோழமையாக தந்தனம், நீ என்றும் மனக்கோலத்துடன் மண்ணில் திகழ்க என அருளிச் செய்தார். தம்பிரான் தோழர் என்னும் பெயர் அன்று முதல் ஆரூரருக்கு வழங்கலாயிற்று. முற்பிறவியில் கைலையில் சுந்தரர் மையல் கொண்ட சேடியர் இருவரில் ஒருவரான கமலினியார் திருவாரூரில் கணிகையர் மரபில் அவதரித்திருந்தார். சுந்தரருக்கும் பறவை நாச்சியாருக்கும் இறை சந்நிதியில் காதல் அரும்பியது. எம்பெருமான் திருவருளால் சிவனடியார்கள் முன்னிலையில் திருமணம் நிகழ்ந்தேறியது. திருவாரூரில் கோயில் கொண்டருளிய எம்பெருமான் அன்புடை தோழராய் அமைந்து நங்கை பறவையாரை வாழ்க்கை துணையாக தந்தருளிய இத்திருவருள் செயலை ஏலிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என சுந்தரர் போற்றுகின்றார். புற்றிடம் கொண்ட பெருமானை வழிபடச் சென்ற சுந்தரருக்கு இறைவன் அடியார்களின் திருத்தொண்டின் சிறப்பை உணர்த்தி அருளி அதை திருப்பதிகச் சொல் மாலையாக பாடப் பணித்தார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எம்பெருமான் அடியெடுத்து கொடுக்க
தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரி பொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கடியேன், அள்ளிமன் முளையந்தார் அமர்நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என வரும் திருத்தொண்டத் தொகையினை பாடியருளினார். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.